திரவ மட்டத்தில் காணப்படும் வெளிப்படையான உயர்வு எதை குறிக்க வேண்டிய அவசியமில்லை. ஏ. திரவத்தின் உண்மையான அல்லது மெய்யான விரிவாக்கம். பி. திரவத்தின் அழுத்தம் மாற்றம். சி. திரவத்தின் வெப்பநிலை மாற்றம். டி. திரவத்தின் அடர்த்தி மாற்றம். சரியான பதில் ஏ. திரவத்தின் உண்மையான அல்லது மெய்யான விரிவாக்கம். 4. ஒரு திரவத்தை வெப்பப்படுத்தும் போது கொள்கலனம் விரிவடைவதால் நாம் காண்பது தோற்ற விரிவு மட்டுமே, அது திரவத்தின் உண்மையான விரிவை குறிக்காது. உண்மையான விரிவு என்பது தோற்ற விரிவு மற்றும் கொள்கலனின் விரிவு ஆகியவற்றின் கூடுதலாகும். ஏசி 4 ஆல் எந்த துகள் குறிப்பிடப்படுகிறது? ஏ. ஒரு நியூட்ரான், நியூட்ரான். பி. ஒரு எலக்ட்ரான், an எலக்ட்ரான். சி. ஒரு ஹீலியம் உட்கரு, ஹீலியம் நியூக்ளியஸ். டி. ஒரு புரோட்டான், புரோட்டான். சரியான பதில் சி. ஒரு ஹீலியம் உட்கரு, ஹீலியம் நியூக்ளியஸ். 2. ஏசி 4 என்பது 2 புரோட்டான்கள் மற்றும் 2 நியூட்ரான்களைக் கொண்ட ஹீலியம் உட்கருவை குறிக்கிறது. இது ஆல்பா துகள் என்றும் அழைக்கப்படுகிறது. இதில் எலக்ட்ரான்கள் இல்லாததால் இது நேர்மின் சுமை கொண்ட அணுக்கருவாக கருதப்படுகிறது. ஒரு திரவம் வாயுவில் கரைந்துள்ள வாயுக் கரைசலுக்கு எடுத்துக்காட்டு என்ன? ஏ. காற்றில் உள்ள நீராவி. பி. நீரில் கரைக்கப்பட்ட எத்தில் ஆல்கஹால். சி. நீரில் கரைக்கப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு. டி. ஹீலியம் ஆக்சிஜன் வாயுக்களின் கலவை. சரியான பதில் ஏ. காற்றில் உள்ள நீராவி. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. காற்றில் உள்ள நீராவி என்பது வாயுவில் காற்று, ஒரு திரவம், நீர் கரைந்துள்ள நிலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இதில் காற்று கரைப்பானாகவும் நீர் திவலைகள் கரைபொருளாகவும் உள்ளன. எந்த இரத்தக் குழு அனைவரிடமிருந்தும் பெறுபவர், யுனிவர்சல் ரெசிபியன்ட் என்று அறியப்படுகிறது? ஏ. ஓ. பி. ஏ. சி. பி. டி. அப். சரியான பதில் டி. அப். 2. அப் இரத்தக் குழுவில் ஏ மற்றும் பி ஆகிய 2 ஆன்டிஜன்களும் உள்ளன, ஆனால் பிளாஸ்மாவில் ஆன்டிபாடிகள் இல்லை. எனவே இவர்கள் எந்த இரத்தக் குழுவிலிருந்தும் இரத்தத்தை பெற முடியும் என்பதால் அனைவரிடமிருந்தும் பெறுபவர் என அழைக்கப்படுகின்றனர். எந்த சொல் இதயத்தின் 2 மேல் மெல்லிய சுவர் கொண்ட அறைகளை விவரிக்கிறது? ஏ. ஆரிக்கிள்கள், ஆரிக்கல்ஸ். பி. வென்ட்ரிக்கிள்கள், வென்ட்ரிக்கல்ஸ். சி. சைனஸ்கள், சைனஸஸ். டி. ஹீமோசீல், ஹீமோகோயல். சரியான பதில் ஏ. ஆரிக்கிள்கள், ஆரிக்கல்ஸ். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. ஆரிக்கிள்கள், ஏட்ரியங்கள், இதயத்தின் மேல் பகுதியில் அமைந்துள்ள மெல்லிய சுவர்களைக் கொண்ட 2 அறைகள் ஆகும். இவை உடலின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இரத்தத்தை பெற்று வென்ட்ரிக்கிள்களுக்கு அனுப்புகின்றன. இவற்றுள் எது ஒரு தாவர ஹார்மோன்? ஏ. சிறுநீரகம், கிட்னி. பி. கணையம், பான்க்ரியாஸ். சி. கல்லீரல், லிவர். டி. ஆக்சின், ஆக்சின். சரியான பதில் டி. ஆக்சின், ஆக்சின். ஆக்சின் என்பது தாவரங்களின் வளர்ச்சி, வேர் உருவாக்கம் மற்றும் நுனி ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தும் ஒரு முக்கிய தாவர ஹார்மோன் ஆகும். இது தாவர செல்களின் நீட்சியை ஊக்குவிப்பதன் மூலம் தாவரத்தின் வளர்ச்சியை உறுதி செய்கிறது. ஒருவரால் தனது பசியை ஒழுங்குபடுத்த முடியாவிட்டால் மூளையின் எந்த பகுதி பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்கலாம்? ஏ. ஹைப்போதலாமஸ், ஹைப்போதலாமஸ். பி. முகுளம், மெடுல்லா ஒப்லாங்கட்டா. சி. பான்ஸ், பான்ஸ். டி. பெருமூளை, செரெப்ரம். சரியான பதில் ஏ. ஹைப்போதலாமஸ், ஹைப்போதலாமஸ். 10. ஹைப்போதலாமஸ் உடலின் பசி, தாகம், தூக்கம் மற்றும் உடல் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் முக்கிய மையமாக செயல்படுகிறது. இதில் பாதிப்பு ஏற்படும்போது ஒருவரால் தனது பசியை கட்டுப்படுத்தவோ அல்லது உணரவோ முடியாமல் போகிறது. நெருப்புக்கு அருகில் நின்று அதன் வெப்பத்தை உணரும்போது எந்த வகையான வெப்ப பரிமாற்றம் நிகழ்கிறது? ஏ. கதிர்வீச்சு, ரேடியேஷன். பி. உறிஞ்சுதல், அப்சார்ப்ஷன். சி. கடத்தல், கண்டாக்ஷன். டி. வெப்பச்சலனம், கன்வெக்ஷன். சரியான பதில் ஏ. கதிர்வீச்சு, ரேடியேஷன். 1. கதிர்வீச்சு என்பது பருப்பொருள் ஊடகம் ஏதுமின்றி வெப்பம் பரவும் முறையாகும். நெருப்பிலிருந்து வரும் அகச்சிவப்பு கதிர்கள் நேரடியாக நம்மை வந்தடைவதால் அதன் வெப்பத்தை நாம் உணர்கிறோம். கோயிட்டர் என்பது அயோடின் குறைபாட்டுடன் தொடர்புடைய ஒரு நோய்.
இரும்புச்சத்து குறைபாட்டுடன் தொடர்புடைய குறைபாட்டு நோய் எது? ஏ. ரிக்கெட்ஸ் ரிக்கெட்ஸ். பி. ஸ்கர்வி ஸ்கர்வி. சி. இரத்த சோகை அனேமியா. டி. சின்னம்மே ஸ்மால் பாக்ஸ். சரியான பதில் சி. இரத்த சோகை அனேமியா. சரியான விடை இரத்த சோகை. இரத்த சிவப்பணுக்களில் ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு இரும்புச்சத்து அவசியமானது. இதன் குறைபாடு இரத்த சோகையை ஏற்படுத்துகிறது. மற்றவை ரிக்கெட்ஸ் வைட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படுகிறது. ஸ்கர்வி வைட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படுகிறது. வெவ்வேறு மின்னழுத்தங்களில் உள்ள கோளங்கள் ஒரு உலோக கம்பியால் இணைக்கப்படும் போது அவற்றுக்கிடையே என்ன பாய்கிறது? ஏ. எலக்ட்ரான்கள் எலக்ட்ரான்ஸ். பி. நியூட்ரான்கள் நியூட்ரான்ஸ். சி. அயனிகள் அயான்ஸ். டி. புரோட்டான்கள் புரோட்டான்ஸ். சரியான பதில் ஏ. எலக்ட்ரான்கள் எலக்ட்ரான்ஸ். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி வெவ்வேறு மின்னழுத்தங்கள் கொண்ட கடத்திகளை இணைக்கும்போது மின்னழுத்த வேறுபாட்டின் காரணமாக எலக்ட்ரான்கள் பாய்கின்றன. இந்த எலக்ட்ரான்களின் ஓட்டமே மின்னோட்டம் என அழைக்கப்படுகிறது. மின்னோட்டத்தின் எந்த அம்சம் அதன் உற்பத்தி மற்றும் பரிமாற்றம் என்று விவரிக்கப்படுகிறது? ஏ. அதன் ஓட்டம். பி. அதன் நிறம். சி. அதன் எடை. டி. அதன் வாசனை. சரியான பதில் ஏ. அதன் ஓட்டம். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி மின்னோட்டம் என்பது மின்சுற்றில் எலக்ட்ரான்களின் ஓட்டத்தை குறிக்கிறது. இதுவே மின்சாரம் உற்பத்தி மற்றும் பரிமாற்றத்தின் அடிப்படையாகும். மின்சாரம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு கடத்தப்படுவது அதன் ஓட்டத்தின் மூலமே நிகழ்கிறது. ஒளி பரவுவதற்கு எது தேவையில்லை? ஏ. எந்த ஊடகமும் எனி மீடியம். பி. ஒரு திட ஊடகம். சி. ஒரு வாயு ஊடகம். டி. ஒரு திரவ ஊடகம். சரியான பதில் ஏ. எந்த ஊடகமும் எனி மீடியம். 1. ஒளி ஒரு மின்காந்த அலை என்பதால் அது பரவுவதற்கு எந்த ஒரு பருப்பொருள் ஊடகமும் தேவையில்லை. வெற்றிடத்திலும் ஒளியானது வினாடிக்கு சுமார் 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்யும். பி. ஒளி திடப்பொருளில் ஊடுருவும், ஆனால் அது கட்டாயமல்ல. டீலோசென்ட்ரிக் குரோமோசோம்கள் என்ன வடிவத்தில் விவரிக்கப்பட்டுள்ளன? ஏ. வடிவ. பி. வடிவ. சி. வடிவ. டி. கோல் வடிவ. சரியான பதில் டி. கோல் வடிவ. 7. டீலோசென்ட்ரிக் குரோமோசோம்களில் சென்ட்ரோமியர் குரோமோசோமின் ஒரு முனையில் அமைந்திருப்பதால் அவை கோல் வடிவில் ராட் ஷேப் காணப்படுகின்றன. இவை பொதுவாக சாதாரண மனித செல்களில் காணப்படுவதில்லை. எந்த வகை சிதறலில் சிதறிய ஒளியின் ஆற்றலில் மாற்றம் ஏற்படுகிறது? ஏ. திண்டால் சிதறல் டைனல் ஸ்கேட்டரிங். பி. மீள் சிதறல் இலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். சி. மீள் சிதறல் அல்லாதது இனலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். டி. ராலே சிதறல் ரேலே ஸ்கேட்டரிங். சரியான பதில் சி. மீள் சிதறல் அல்லாதது இனலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். 1. மீள் சிதறல் அல்லாத நிலையில் சிதறிய ஒளியின் ஆற்றல் மற்றும் அலைநீளம் தொடக்க ஒளியிலிருந்து மாறுபடுகிறது. ராமன் சிதறல் இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாகும். 2. ஏ. திண்டால் சிதறல் என்பது கூழ்மத்துகள்களால் ஒளி சிதறடிக்கப்படுவதை குறிக்கிறது. வழக்கமான கழிவுநீர் சுத்திகரிப்பு முறைகளில் உள்ள ஒரு படி எது? ஏ. வடித்தல் டிஸ்டிலேஷன். பி. உறைய வைத்தல் ஃப்ரீசிங். சி. எரித்தல் இன்சினரேஷன். டி. காற்றூட்டம் ஏரேஷன். சரியான பதில் டி. காற்றூட்டம் ஏரேஷன். சரியான விடை டி. சோகஸ்மெலி காற்றூட்டம் ஏரேஷன் என்பது கழிவுநீரில் காற்றைச் செலுத்தி பாக்டீரியாக்கள் கரிமக் கழிவுகளைச் சிதைக்க உதவும் ஒரு முக்கியமான உயிரியல் சுத்திகரிப்பு படியாகும். இது 2ஆம் நிலை சுத்திகரிப்பு முறையில் மேற்கொள்ளப்படுகிறது. உடற்பருமனுக்கு பங்களிக்கக்கூடிய காரணிகளில் ஒன்று எது? ஏ. வழக்கமான உடல் செயல்பாடு. பி. அதிக புரத உட்கொள்ளல். சி. மரபணு முற்சார்பு. டி. வளர்சிதை மாற்ற காரணிகள். சரியான பதில் டி. வளர்சிதை மாற்ற காரணிகள். 9. வளர்சிதை மாற்ற காரணிகள் மெட்டபாலிக் ஃபேக்டர்ஸ் என்பது உடலில் ஆற்றல் செலவிடப்படும் விதத்தை குறிக்கிறது. குறைவான வளர்சிதை மாற்ற விகிதம் அல்லது ஹார்மோன் குறைபாடுகள் எயூகா தைராய்டு உடல் பருமனுக்கு வழிவகுக்கும். டிஹி என்னும் ஏவை குறிப்பிட்ட இடங்களில் வெட்ட அல்லது உடைக்க எந்த வகை நொதி காரணமாகிறது?
A. RNA primase, RNA primase. B. TNA ligase, DNA ligase. C. TNA polymerase, DNA polymerase. T. Restriction நொதி, restriction enzyme. சரியான பதில் B. Restriction நொதி, restriction enzyme. 1. Restriction நொதிகள் TNA இழையில் உள்ள குறிப்பிட்ட கார வரிசைகளை அடையாளம் கண்டு அவற்றை வெட்டுகின்றன. இவை மரபு பொறியியலில் மூலக்கூறு கத்தரிக்கோல் என்று அழைக்கப்படுகின்றன. 2. வெப்ப இயற்பியலில் வெப்பநிலை தொடர்பான ஒரு குறிப்பிட்ட கற்றல் நோக்கம் என்ன? A. வெப்பநிலையின் தனித்த அளவுகோலை அறிவது. B. ஒளியின் வேகத்தை கணக்கிடுதல். C. குவிய நீளத்தை அளவிடுதல். D. வில்லைகளின் வகைகளை அடையாளம் காணுதல். சரியான பதில் A. வெப்பநிலையின் தனித்த அளவுகோலை அறிவது. சரியான விடை A. சோகஸ்மெலி. வெப்ப இயற்பியலில் கெல்வின் அளவுகோல் அல்லது தனித்த அளவுகோல் என்பது ஒரு அடிப்படை கருத்தாகும். இது வெப்ப இயக்கவியல் விதிகளை புரிந்து கொள்ளவும் வாயுக்களின் பண்புகளை ஆய்வு செய்யவும் மிக அவசியமானது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?